பால் வச்சிருந்தா அவள் எடுத்து நக்கிட்டு போயிட்டானே பூராத்தையும் பத்தியா. தயிர் சோறு வச்சேன் அதையும் திங்கலான்னு நினைக்க. அப்போ அப்படித்தானே 2 பேரும் உட்காந்து சோறிங்க ஒன்று போல. அதான் இழுத்து விட்டு அங்கே படு. எந்திரல எந்திரி, அங்கே போ படு போ. எந்திரி எந்திரி, அவ பாய் போடுறது எந்திரி. தள்ளிப்போ, நல்ல பிள்ளைல எந்திரி போ. எந்திரிச்சு போ, அங்கே போ அங்கே போ. சத்தம் வரக்கூடாது. எந்திரிச்சனா அடிதான் அவளும் பார்த்துக்கோ. அவளா சுசி, சுசி கீழே படுக்க முடியலையா உனக்கு? பாரு, அவன் கீழே தானே படுத்திருக்கான். உனக்கு மாத்திரம் ஒய்யாரத்தில் புசு புசுன்னு நல்லா சொகுசாக தூங்கணுன்னு. எப்போ மாதிரி இப்போ வர வர மழை பெய்ய ஆரம்பித்தோடனே தன்னால் உள்ளே நுழைஞ்சு சோஃபாவில் வந்து படுக்கிறதுக்கு வரா. நைட்டு இப்படி தான் குடஞ்சி வந்து படுத்திருக்கா. இப்பவும் பாரு, ஊ கீழே படுப்பா, அவன் மேலே ஏறி படுத்திருக்கா. அவளும் எவ்வளோ ஒரு பகுமானம். பிள்ளை என்ன ஆச்சுன்னே தெரியல. மேலே ஏறி பார்க்க சொன்னால் பார்க்கவும் மாட்டேங்குது 2 எங்கள் வீட்டில். ஈவினிங் எப்படியாவது செக் பண்ணணும், என்னாச்சுன்னே தெரியலை. ஏன்னா மேலே போயிட்டு வாரா, ஒரு சத்தமும் இல்லை. பிள்ளை இருக்க சத்தமே இல்லை. போட்டாளா இல்லை என்ன ஆச்சுது ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மேலே ஏறதுக்கு உள்ளே கொண்டு போட்டு வச்சுருக்கா. கிச்சனுக்கு மேலே பரனுக்குள்ளே உள்ளே கொண்டு போய் போட்டு வச்சுருக்கு தள்ளி. அவங்க தான் ஏறி பார்க்கணும்.